ஹலோ காய்ஸ். ஆக்சுவலா நம்ம போன வீடியோல வந்து ஜாவாவ பத்தி ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த வீடியோல வந்து நம்ம ஜாவா ஒர்க் பண்றதுக்காக ஒரு என்விரான்மென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாவோட ஜேடிகே டவுன்லோட் பண்ண போறோம். அதுக்கு வந்து என்னன்னா உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார்ல ஜாவா ஜேடிகே அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்டே ஒரு லிங்க் வருது இல்லையா? ஜாவா டவுன்லோட்ஸ் ஆரக்கிள் இந்தியா. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜேடிகே இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். 25 ஜேடிகே 25. ஆக்சுவலாக வந்து 6 மந்த்ஸுக்கு ஒன் டைம் வந்து ஜாவாவில் வந்து ஒரு அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து இந்த இது வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து விண்டோஸ். உங்களோட டிவைஸ் செலக்ட் பண்ணுங்க. லினக்ஸுக்கு இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. எனக்கு வந்து விண்டோஸு, அதனால் நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 64 பிட் இன்ஸ்டாலர் இருக்குல்ல, x64னா 64 பிட்டு இன்ஸ்டாலர். இதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன டவுன்லோட் பண்ணோம்னா, ஆக்சுவலாக இதை ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்து நிறையா இருக்குது. லைக் எக்லிப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் வந்து விஎஸ் கோட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். விஎஸ் கோட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து விஎஸ் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க் பாருங்கள். விஎஸ் ஸ்டுடியோ கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஜேடிகே அந்த ஃபைலை வந்து நம்ம உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து அதான் do you want to allow this app to make changes to your device? இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகேவா? சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கேட்குது. உங்களுக்கு வந்து டேரெக்டாக உள்ள போயிடும். நான் இப்போ எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகுது. ஓகே, வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் இப்போ ஃபைல் பார்த்து சேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே ஓகே தான். அதனால் வந்து நான் அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஜேடிகே பண்ணுறதுக்கு ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து போனோம்னா விஎஸ் கோடு இருக்கு இல்லையா, விஎஸ் கோடையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வரும். அதில் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் எல்லாமே அப்படியே கொடுத்துட்டே வாங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரி, ஓகேவா? இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜாவா வந்து முதல்ல கரெக்டாக சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஜாவா ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் வெர்ஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும் ஜாவா 25 நம்மளோட வெர்ஷன் காமிக்கும் இங்கே கீழே. எல்டிஎஸ்னா லாங் டேர்ம் சப்போர்ட். சரியா? அடுத்து வந்து ஜாவா கம்பைலர் பார்க்கணும். ஜாவா சி ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் வெர்ஷன் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓகே, நமக்கு ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? வந்து அடுத்து வந்து உங்களோட விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இது ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா ஒரு நிமிஷம்.
உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாவான்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜாவா படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து வச்சுருக்கேன் நான். சரியா? ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இதில் வந்து இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஒரு நியூ ஃபைல்னு, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் போட போகிறோம். சரியா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா. ஆக்சுவலாக நம்ம ஜாவா கோட் போட போகிறதுனால வந்து ஜாவான்னு கொடுக்குறோம். பைத்தான்னா பிவை, C++னா சிபிபின்னு கொடுக்கணும், டாட் சிபிபி. சரியா? இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். இதை பாருங்கள், ஸ்டார்டிங்கில் போட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கோட். ஸோ இதுதான் நம்மளோட என்விரான்மெண்ட்டு. நம்மளோட ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே ஃபைனாக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்மளோட ஜாவாவில் எப்படி கோட் பண்ணலாம் ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.